நம்முடைய அமித்ஷா திமுகவை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி. அது சொன்னா வேற வருத்தப்படுவாரு, என்ன போய் இப்படி சொல்றாங்க அப்படின்னு. நீங்க யார வேணாலும் போய் டெல்லியில பாருங்க, எங்களுக்கு அதை பத்தி ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. நீங்க எப்படி போய் பாக்குறீங்கிறதா எங்களுக்கு கேள்வி. ஒரு தடவை போய் காலில் விழறீங்க, இன்னொரு தடவை போறீங்க, இருட்டில் போயிட்டு பார்த்துட்டு வரீங்க, கேட்டா நான் இல்லை நான் அவன் இல்லைங்கிறீங்க. இப்படி எல்லாரையும் இவ்வளவு மூடு மந்திரமாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர், சரி நீங்க போய் காலில் விழுறாங்க பத்திரமா இருக்காங்களான்னா அதுவும் இல்லை. யாருடைய காலில் விழுந்து அவர் முதலமைச்சர் ஆனார்னா நமக்கு தெரியும். அந்த அம்மையாரை இன்னைக்கு கட்சியில விட்டுருக்காரா? அம்மையார் சசிகலா அவர்கள் அவங்க காலில் விழுந்துதான் ஆசீர்வாதம் வாங்கி நீங்க பதவி ஏத்துக்கிட்டீங்க, அவங்க கொடுத்த பொறுப்பு தான். இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு இடம் இருக்கா அதிமுகல? இல்ல. இவருக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் யாருக்கு முதலமைச்சர், யார் மேல நம்பிக்கை வச்சு முதலமைச்சர் பொறுப்பை கொடுத்தாங்க? ஓபிஎஸ். இன்னைக்கு அவர் எங்க இருக்காரு? நம்ம கூட இருக்காரு. நம்ம முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் என்று முடிவெடுத்து நம்மோடு இணைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி நம்ம இவர் காலில் விழறாரு நம்ம கவலைப்படல, இவர் காலில் விழறவங்களுடைய நிலைமையெல்லாம் பார்த்து நமக்கு அவங்களுக்காக கவலைப்பட வேண்டிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு. அதனால இப்படிப்பட்ட ஒருவரை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கூட்டணி தமிழ்நாட்டுக்கு எதிரான கூட்டணி, தமிழ் மக்களுக்கு எதிரான கூட்டணி, தமிழ் பெருமைகளுக்கு எதிரான கூட்டணி, தமிழ் மொழிக்கு எதிரான கூட்டணி, தமிழ் பிள்ளைகளுக்கு எதிரான கூட்டணி, மாநில உரிமைகளுக்கு எதிரான கூட்டணி என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே அவர்களுக்கு சரியான பாடத்தை நாம் சொல்லித்தர வேண்டும் 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 என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.